மீனை பிடிக்கிறோம். அதெல்லாம் பொண்ணுகிட்டு வந்திருக்கோம். இங்கே மீன் வாங்க கடலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் கடல் மீன் வந்து லாஞ்சியில் வர்றதுனால பழசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் போய் ஜிலேபி மீன் கேட்டேன். உயிரோட மீன் கிலோ 100 ரூபா தான். ரொம்ப சிம்பிள், சரியான மீன், சூப்பர் மீன். அதே வெறா மீன் 500 ரூபா சொல்கிறாங்க. ஒரிஜினல் வெறா, நாட்டு வெறா, அது வந்து 500 ரூபா. நான் ஜிலேபி மட்டும் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 5 கிலோ நான் எடுத்துட்டேன். அதனால வெறா மீன் எடுக்கல. நல்லா இருக்கு மீன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வாங்க மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை எடுத்தாச்சு. இப்ப ஃப்ரெஷ் மீன்லாம் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு தலை வால் தனியா ஒதுக்கிட்டேன். மீனை வந்து வறுக்கிறதுக்கு தனியா எடுத்து மசால் தடவி வச்சிருக்கிறேன். எங்க அக்கா தான் இப்ப அதை சமைக்கிறாங்க. அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குழம்புக்கு ரெடி பண்ணி தாளிச்சு வச்சிருக்கோம். அப்படியே அந்த தலை வால் எல்லாம் மீனெல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கோம். அடுத்து வந்து வறுக்கிறதுக்கு மசால் தடவி வச்சிருக்கு. அடுத்து ரசம் வச்சாச்சு. ரசம் ரெடி பண்ணிட்டோம். பக்கத்துல திரண்ட சட்னி இருக்கு. அது காலையில நாங்க ரெடி பண்றது. குழம்பு கூட்டி வச்சிருக்கிறோம். மல்லி மிளகாய் மட்டும்தாங்க, வேற எதுவும் மிக்ஸ் பண்ண கிடையாது. சொல்லு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வேற எதுவும் சேர்த்தையா? வெங்காயம், வெள்ளைப்பூடு, இதை வந்து அரைச்சு வதக்கி ஊத்திருக்கீங்க. சீரகம், மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சு. இப்போ குழம்பு கூட்டி வச்சிட்டீங்க. குழம்பு நல்லா சூடு ஏறி கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போடுவோம். குழம்புல மீன் போட்டாச்சா? இப்ப குழம்பு உப்பு பார்த்துட்டு கம்மல போக்கஸ் பண்ணுங்க. கையை மாத்திரம் கொஞ்சம் வச்சா ஒரே இதில் வந்துடும். இங்கிட்டு ஒன்று கூட வைக்கலாமே. வாட்டர்மெலன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் தாம்பரத்துல இருந்து. இது வந்து கிலோ 10 ரூபா தான். ஜூஸ் போட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ அடுத்து மீன் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து இதை வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் அதை சாப்பிடுவோம். எங்கள் மாப்பிள்ள தான் இந்த வாட்டர்மெலனை வந்து இப்போ ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு, பாலாஜி. ஒரு செகண்ட் தான் அது. கட் பண்ண நீ லேசா கட் பண்ணி விடு. ஒரு தட்டு எடுத்துட்டு வா. கிண்ணி இப்பதான் தந்தேன். அப்படியே வெட்டி விட்டு அப்படியே எடுத்துரு. அச்சா கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதெல்லாம் வெளியே வந்துருண்டா, லீக் ஆயிருண்டா.
ஸ்டார் எடுத்துட்டு வாங்க. லெமன் எடுங்க, ஏய், லெமன் கிஷோர் புளிக்கிறோம். கொட்ட போது அப்படியே கட்டும். சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா அவனை. உடம்புக்கு இன்னும் அப்படியே போய் சாப்பிட்டே வை. சாப்பிட்டு சாப்பிடுங்களா? தலைபீஸ் தான் நிறைய சாப்பிடுவேன். வீட்டிலே சாப்பிடுறது நான் தான் தலைபீஸ். அவன் தாங்க. நானா கிடைக்கும். இந்த 4 பீஸ் இருந்தாலும். வா பாலாஜி, நம்ம உட்காரலாம் பாலாஜி, வா பாலாஜி. போ சாப்பிடுங்க. அப்படியே ரிவ்யூ சொல்லிருந்தேங்கண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பர். வாங்க. நாங்களும் சமைச்சிருக்கோம். நீங்க இதே சமைச்சு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் பாருங்க. சூப்பர். லேசர் சார். போங்க. போகுது வீடியோ, அந்த வீடியோ. செம்பரவாக்கம் மீன் சூப்பர். சூப்பரா இருக்கு. சிலேபி மீன் தரமா இருக்கு. நோ கமெண்ட்ஸ். பாலாஜி எனக்கு ஒரே கடையில இறங்குவா. நீட்டா இருக்கும். நம்ம அது கேக்குறாங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுகர் மட்டும் கம்மியா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் சுகர் கம்மியா போட்டுனா சுகர் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ் ஜூஸ்.